உங்க பையன் பேர் என்னம்மா? கோகுல். கோகுல் அப்படின்ற ஒரு சின்ன தம்பி வந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் மன அழுத்தம், மனநிலைமை பாதிக்கப்பட்டு கொஞ்சம் அந்த சுயநினைவை இழந்து என்ன பண்றாரு அப்படின்னு கூட அவருக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா போன 2 வாரத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டான். எங்க திடீர்னு தவறிட்டான். பஸ்ல இருந்து இறங்கிட்டான். அவன் பாட்டுக்கு இறங்கிட்டான். இவங்களுக்கு யாருக்குமே தெரியல. இவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி பல கிலோமீட்டர் தூரம் கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. எங்க இருக்கிறா, எங்க இறங்கினா, எங்க போனா எதுவுமே தெரியல. யாராவது கேட்டா அவனுக்கு ஒரு ஃபோன் நம்பர் சொல்றதுக்கோ இல்ல அட்ரஸ் சொல்றதுக்கோ அவனுக்கு தெரியாது. தன்னுடைய அட்ரஸ் சொல்றதுக்கு தெரியாது, தன்னுடைய அம்மா அப்பாவுடைய பேர் சொல்ல தெரியாது, எதுவுமே சொல்ல தெரியாது. ஆனா இவங்க ஆண்டவரே என்ன பண்றது, எப்படி என் பிள்ளை அப்படின்னு அப்படியே இருதயம் உடைஞ்சு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா 24 மணி நேரத்துக்குள்ள ஒருத்தங்களுடைய ஒரு நியூஸ் வருது. உங்க பையன் என்ன அந்த முன்னாடி அந்த இடத்துல அவன் நடந்துட்டு திரியிறான். எங்க பையனா? ஆமா, அந்த இடத்துல பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடந்து அப்படியே நடந்துட்டு. ஸோ அவ்வளோ தூரத்தில் மிஸ் பண்ணி அவ்வளோ தூரத்தில் விட்ட பையன் என்னைக்கு திரும்பி வருவான், எப்போ திரும்பி வருவான்? திரும்பி வர்றது வரைக்கும் அந்த தாயினுடைய இருதயம், சகோதரனுடைய இருதயம். ஆனா அதான் நானே எத்தனையோ கண் தெரியாத எத்தனையோ குருடர்களை நம்ம பார்க்குறோம். ஆனா ஒரு குருடர் கூட லாரியில் அடிபட்டோ இல்லைன்னா பஸ்ல அடிபட்டோ இல்லைன்னா ட்ரெயினில் அடிபட்டோ மரிச்சதாக நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டதே இல்லை. சிறுமையானவனை அவனுடைய பலவானுடைய கைக்கு தப்பு வைக்கிறவர், ஒரு பெரிய பலவானுடைய கையில சிக்கி